அனைவருக்கும் வணக்கம். போன பகுதியில் தன்னோட தங்கச்சி மாயலகிக்கு கல்யாணம் பண்ண போகிறதாகவும் அதுக்காக நீங்கள் சம்மதம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தந்தையான வெள்ளையத்தேவரை பார்க்குறக்காக அரியனாச்சி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு சம்மதமும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வீட்டு கொல்லையில் தென்னோலையால் செஞ்ச மரப்பு ஆளுயிர் அளவுக்கு இருக்குது. அதில் மாயலகி குளிச்சிட்ருக்கா. அந்த மரப்பை சுற்றிலையுமே புங்க மரம் வேப்ப மரமாக கூடி கொடை பிடிச்சி நிற்கிது. அப்படி குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது கரக்கணத்து தண்ணி தான். அந்த கரக்கணத்து தண்ணி தேனு மாதிரி இனிக்கும். காலையில் விடிஞ்சதும் ஊர் குமரி எல்லாருமே குடத்தை தூக்கிட்டு கரக்கணத்துக்கு போயிடுவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு வர வழியில் ஊர் இளவட்டங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கேலி செய்வாங்க. ஆனால் மாயலகி பார்த்து ஒருத்தர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆத்தாடி அது கருநாகமாச்சே போட்டு தள்ளிரும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. வள்ளியத்தியோட வளர்ப்பப்படி. மாயலகி அவங்க அம்மாவை பார்த்ததில்ல. பிறந்த 3 நாளையே இறந்துட்டாங்க. அப்பாவும் 6 வயசாக இருக்கிறப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்பாவையும் சரியாக பார்த்ததில்ல. அரியனாச்சி, பாண்டி, மாயலகி இவங்க 3 பேர்த்துக்குமே எல்லாமே வள்ளியத்தை தான். பிறந்ததுலேருந்து அவங்க தான் 3 பேர்த்தையும் வளர்த்து வந்தாங்க. இப்போது மாயலகி தலைக்கு குளிச்சுட்டு வர்றா. அவளோட முடி இடுப்புக்கு கீழே நீளமாக தொங்குது, கருகருன்னு இருக்குது. மூக்கு மூலியமாக அழகாக இருக்கா. அவள் இப்படி தான் அழகாக இருந்தாலும் அவள் சிரித்தது யாருமே பார்த்ததில்ல, சிங்காரிச்சு பார்த்ததில்ல. பிறந்ததுமே பெத்த தாயை முழுங்கிட்டா அப்படிங்கிற அவச்சொல்லு அவளோட நெஞ்சுக்குள்ளேயே வேற இறங்கிருச்சு. சரி, குளிச்சு முடிச்சுட்டு ஈரத்துணியோட கொல்லைவாசலில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நடுப்பத்தியில் துணி மாற்றிட்டு இருந்தான். அண்ணன் பாண்டி உள்ளே நுழைஞ்சதும் ஓடி அடுப்பங்கரைக்குள்ளே பதுங்கி நின்றுட்டா. வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பாண்டி வந்த உடனே மொடன்னு இருக்கிற வெள்ளை வேஷ்டி எடுத்து கட்டிட்டு முழுக்கை சட்டை போட்டு கையை மடக்கிட்டு இருந்தான். அப்போ திரும்பி பார்க்குறான். தாழ்வாரத்தில் அம்மியில் அரைச்சிட்டு இருந்த தன்னோட மனைவியான குமராயும் வள்ளியத்தையும் சண்டை போட்டிருந்தாங்க. குமராய் இப்படி சொல்கிறா, இம்பிட்டு பெரிய வயிற்று துருத்திட்டு காரேறி பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனாலாக்கும். செத்துப்போன என் மாமியார் பேரில் இருக்கிற பெண்வெளி சொத்து எல்லாத்தையுமே வெள்ளாங்குளத்துக்கே கொண்டு போயிடணும்னு அரியனாச்சிக்கு அம்புட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சரட்டுன்னு தேங்காய் துவையில் அரைக்கிறா. தலைவாசலுக்கு வந்த பாண்டி, கழுத ஏன் இந்த கத்துற அப்படிங்கிறான். ஆமாம், நான் பொதி சுமக்கிற கழுது தான், வாய் வீணாக கத்துற. உங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி இல்லை, நான் சத்தம் போடாமல் சொத்தை சுருட்ட எனக்கு தெரியாது. அம்மியில் அரைச்சி தேங்காய் துவையில் ஆள்கட்டி விரலால் வலிச்சுட்டே சொல்கிறா. எதுவும் புரியாத பாண்டி வாசல் நிற்கிற வள்ளியத்தையை பார்க்குறான். இவ என்ன சொல்கிறா அத்தை அப்படிங்கிறான். அப்படியே ஒரு கையில் இருந்த விளக்க மாற்ற இன்னொரு கையில் மாற்றிட்டு, உங்கள் அக்கா அரியனாச்சி எங்கள் அண்ணனை பார்க்க ஜெயிலுக்கு போச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அக்கா நிறமாசமாவில் இருக்குது, அது எப்படி அம்பிட்டு தூரம் போயிருக்கோம் அப்படிங்கிற பாண்டி. அம்மியை விட்டு எழுந்த குமராயி பொண்ணு கேட்டு போனாலாம் பொண்ணு அப்படின்னு பாண்டிக்கு முன்னாடி நின்று கத்துறா. எது பொண்ணு கேட்டா? யாருக்கு அப்படின்னு கண்ணை சுருக்குனா பாண்டி. அவங்க புருஷன் கூட பிறந்த கொழுந்த ஒருத்தர் இருக்கான்ல சோலைங்கிறவன், அவனுக்கு நம்ம மாயலகிய அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற? அந்த மொசை பிடிக்கிற வயலுக்கா? விடிஞ்சதை எந்திரிச்சு போய் எந்த காட்டில் மொசை கிடைக்கும், எந்த காட்டில் நரி கிடைக்குன்னு வேட்டை கலைவானே அவனுக்கா அப்படின்னு முகம் சுனிச்சா பாண்டி. உங்கள் ஆத்தாவேரில் இருக்கிற பெண்வழி சொத்தெல்லாம் உங்கள் அக்கா அரியனாச்சிக்கு பாதி, மாயலகிக்கு பாதி தானே. உங்கள் அக்கா வெள்ளாங்குளத்துக்கு வாக்கப்பட்டு போகும்போதே பாதி சொத்து போயிடுச்சு. இப்போது மாயலகி பிள்ளையும் தன்னோட கொழுந்தனுக்கு கட்டி வச்சா மொத்த சொத்தையும் நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு அரியனாச்சி நினைக்கிறா அப்படின்னு குமராயி சொல்கிறா. உடனே வள்ளியத்தை குறுக்கு பேசினாங்க. குமராயி, அரியனாச்சி பிள்ளை அப்படியெல்லாம் சொத்து காசுப்படுற பிள்ளை இல்லடி, அது பாவம். கல்யாணமாகி 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பிள்ளை உண்டாயிருக்குது. தங்கச்சியை தான் கொழுந்தனுக்கு கட்டி வச்சா ஒன்றுக்கு ஒத்தாசை இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க வள்ளியத்தை. அதுக்கு குமராயி இப்படி சொல்கிறா. நீ என்ன சின்னத்தை இப்படி பேசுகிற? என் தம்பிக்கார ஒருத்த இருக்கான்ல கருப்பையான், அவனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு எனக்கு என் புருஷனுக்கு ஒத்தாசையே இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேனா? நாளை பின்ன இவருக்கு ஏதாவது ஒன்றுனா என் தம்பி தானே வந்து முன்னாடி நிற்பான், ஊரானா வந்து நிற்பா அப்படிங்கிற குமராயி. ஈரத்துணியோட அடுப்படியில் நிற்கிற மாயலகி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தா. கைச்சட்டை ஏற்றி மடக்கி விட்ட பாண்டி, அதை விடுடி, எங்கள் அக்கா ஜெயிலுக்கு போனது நெசந்தானா அப்படிங்கிறா. புருஷனோட தலை மேலே தன்னோட வலது கையை தூக்கி சத்தியம் பண்ணுறா. வெள்ளாங்குள பூவாய் கிளவிதான் துணைக்கு கூட போயிருக்கு அப்படிங்கிறா. பாண்டி வள்ளியத்தோட பக்கம் திரும்பி, என் பொண்டாட்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் ஒருத்தங்க ஆம்பளை இருக்கிறதும், என்னை கலந்து பேசாமல் எங்கள் அக்கா காரேறி போய் பொண்ணு கேட்குறதும், எங்கள் ஐயா அவர் பாட்டுக்கு ஜெயிலில் இருந்துகிட்டே சம்மதம் சொல்கிறதும் நியாயமா அப்படின்னு வள்ளியத்தையை பார்த்து கேட்குறான். வள்ளியத்தை தலையை குனிஞ்சிட்டு, உன்னை கலக்காமல் அரியனாச்சிக்கு எங்கள் அண்ணன் சம்மதம் சொல்லி இருப்பார்னு நான் நினைக்கலடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
புருஷ பாண்டியோட நெஞ்சுக்கு நேராக குமராய் வந்து நின்றுட்டு, ஏன் நீங்கள் இப்போவே காவேரி ஜெயிலுக்கு போங்க, மாயாளிக்கு என் தம்பி கருப்பையாவுக்கு முடிக்க போகிறதா மாமாட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறா. ஏப்பா பாண்டி, மாயாளிக்கு பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குப்பா அப்படின்னு வள்ளியத்தை சொல்கிறாங்க. எங்கே அந்த பிள்ளை அப்படின்ட்டு அப்படியே நடுப்பத்தி கடந்து அடுப்படிக்கு வர்றான் பாண்டி. குளிச்சுட்டு வந்து ஈரத்துணியோட அடுப்படி ஓரத்தில் ஒடுங்கி நிற்கிற மாயாளிக்கிய கண்ட நொடியிலேயே பதறி திரும்பிட்டான். தங்கச்சியை ஈரத்துணியோட பார்த்த கொடுமைக்கு ச்சே அப்படின்னு தன்னைத்தானே திட்டிட்டு, நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு தெரியாதா, அதுக்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் தலை சீவர மாதிரி சமாளித்தா. குமராய் இருந்துட்டு, தலையெல்லாம் நல்லா தான் இருக்குது, கிளம்புங்க அப்படின்னா. இப்போது அரியனாச்சி வீட்டை காட்டுறாங்க. நடு வீட்டில் சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ருக்கான் சக்கரத்தேவன். மரக்கட்டலில் ஒரு காலில் முதுகு சாச்சு கால் நீட்டி அமர்ந்து புருஷ சாப்பிட்றதையே பார்த்துட்ருக்கா அரியனாச்சி. ஏங்க நல்லா கை நிறைய அள்ளி சாப்பிடுங்க, மொசக்கறி நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சக்கரத்தேவை இருந்துட்டு, அரியனாச்சி கைப்பட்ட கறி இல்லை, அமிர்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் சப்பையை அப்படியே கடிக்கிறான். சரி, காரேரி ஜெயிலுக்கு போனியே, மாமா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறான். எங்கள் ஐயா கிட்ட என் சொல்லுக்கு மறு சொல்லியது அப்படிங்கிற அரியனாச்சி. எனக்கு என்னமோம்மா இது நல்லா படலை. உன் தம்பிகார பாண்டிக்கு வெள்ளாங்குளன்னா ஆகவே ஆகாது, என் தம்பிகார சோலைக்கு பெருநாளினா ஆகாது. இந்த 2 கிறுக்கு பயிலுகளும் ஊன்னா அருவாளை தூக்குவானுங்க, என்னாக போகுதோ அப்படின்னு முயல் சப்பையை கடிச்சு இழிச்சிட்டே சக்கரத்தேவன் சொல்கிறாரு. இனி அடுத்த பகுதியில் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.